வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம கிச்சனில் டேஸ்டியாக நல்ல கிறிஸ்பியாக இருக்கக்கூடிய டீ டைம் ஸ்நாக் ஆனியன் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆனியன் பக்கோடா செய்கிறதுக்கு நான் ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன், ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன், கொஞ்சமாக முந்திரி பருப்பு, பிஞ்ச் ஆஃப் சோடா மாவு, ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு தேவைக்கேற்ப, சோம்பு ஒரு டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், தட்டி வச்ச இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு சூடான எண்ணெய் ஒரு டீஸ்பூன் சேர்த்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சூடான எண்ணெய் சேர்த்தாதான் நம்மளோட பக்கோடா ஆயிலை அப்சர்வ் பண்ணாது. ஸோ அதனால் ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்ததாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டி பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கணும், நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம சூடான எண்ணெயில் ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்குது, மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நம்ம பக்கோடாவை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் சேர்த்துக்க போகிறோம். நல்ல பக்கோடாலாம் நல்லா திருப்பி திருப்பி விட்டு ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு குக் பண்ணால் நம்மளுக்கு உள்ள வரைக்கும் நல்லா குக் ஆகிருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும்.
கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கோடாலாம் ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சு. ஆனால் ஆயிலில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பபிள்ஸ் வருது. இந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்குற வரைக்கும் நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நல்லாவே கிறிஸ்பியாக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. பக்கோடா செய்கிறதுக்கு 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் ஆகும். நம்ம ஸ்லோவாக தான் குக் பண்ண போகிறோம், அதனால் டைம் எடுக்கும். பஜ்ஜின்னா நம்மளுக்கு கொஞ்ச நேரத்திலேயே செவந்தவனை எடுத்துடலாம். பக்கோடாவுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ள வரைக்கும். சூப்பராக ரெடி ஆயிருச்சு. பேக்கரி ஸ்டைல் பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆனியன் பக்கோடாவை ரொம்பவே டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கும். நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். நீங்கள் தயிர் சாதம் ரசம் சாதத்துக்கு கூட நம்ம பொரியல் இல்லாதப்போ இதை கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.